புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் மற்றும் மாகி ஆகிய 4 மண்டலங்களை உள்ளடக்கிய புதுச்சேரியின் மொத்த பரப்பளவு 482 சதுர கிலோமீட்டர் ஆகும். 1954ஆம் ஆண்டு புதுச்சேரி விடுதலை அடைந்த போது சுமார் 75,000 இருந்த மக்கள் தொகை படிப்படியாக உயர்ந்து தற்போது சுமார் 12,50,000 அதிகரித்துள்ளது. ஆயிரத்து 1954ஆம் ஆண்டு புதுச்சேரியில் மொத்த பரப்பளவில் 47%, அதாவது 1,20,000 ஏக்கர் பரப்பளவு விவசாய நிலங்களாக இருந்தன. பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப வசிப்பிடங்களை உருவாக்கும் பொருட்டு சோறு போட்ட விளை நிலங்கள் கூறு போடப்பட்டு குடியிருப்பு பகுதிகளாக மாறத் தொடங்கின. ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் அகோர பசிக்கு இரையாக தொடங்கியதால் விவசாய நிலப்பரப்பு சிறிது சிறிதாக குறைந்து தற்போது வெறும் 48,000 ஏக்கரில் மட்டுமே விவசாயம் நடைபெற்று வருகிறது. விவசாய நிலப்பரப்பு 47%இலிருந்து 12% குறைந்து விட்டது. விவசாயத்தில் போதிய லாபம் கிடைக்காத நிலையில் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் கூடுதல் தொகையை கொடுப்பதால் விவசாயிகள் தங்கள் நிலங்களை விற்று விடுகின்றனர் என கூறும் சமூக ஆர்வலர்கள் இந்த நிலை மாற வேண்டுமானால் விவசாயத்தை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளை அரசு தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் என்கின்றனர். இப்போ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரியல் எஸ்டேட் போட்டு எங்களுக்கு வருமானம் இல்லாமல் காசை காட்டுறாங்க. காசை காட்டி ரியல் எஸ்டேட்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க, காசை கையில் கண்ணை காட்டின உடனே எங்களுக்கு விவசாயத்தில் நஷ்டம் தான் அடையிறோமே தவிர லாபம் இல்லை. லாபம் இல்லாத டைமில் என்ன பண்ணுறது, நாங்கள் விவசாயத்தை விட்டுட்டு நாங்கள் ஏன்னா கூலி வேலைக்கு போயின்னு ஏன்னா கம்பெனி வேலைக்கு போயின்னு தான் இருக்கிற வேண்டியதாக இருக்குது. அரசாங்கம் இதுக்கு நல்ல ஒரு தீர்வு காணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நகர்ப்புற பகுதியில் வீட்டு மனைகளின் விலை பல கோடிகளை தொட்டதை தொடர்ந்து ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் புதுச்சேரியை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளை குறிவைக்க தொடங்கி உள்ளனர். கிருமாம்பாக்கம், அரியாங்குப்பம், முருங்கப்பாக்கம், வில்லியனூர் போன்ற புதுச்சேரியை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் வீட்டு மனைகளின் விலை எகிர தொடங்கி உள்ளது. புதுச்சேரியின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் பாகூர் பகுதியிலும் இப்போது ரியல் எஸ்டேட் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதனால் உணவுப் பொருள் உற்பத்தியில் புதுச்சேரி பெரும் பின்னடைவை சந்திக்கும் என்ற எச்சரிக்கை குரல்களும் எழத் தொடங்கி உள்ளன. வேளாண் மண்டலம் விளைபொருளுக்கு சரியான விலை, கட்டுப்படியான விலை, இடுபொருட்கள், உரம், பூச்சி மருந்து போன்றவைகளை மானியத்தில் 100 விழுக்காடு வழங்கணும். வேளாண் மண்டலங்களில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை விற்பதற்கு ஒரு சீலிங் வைக்கணும், இதுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கணும். இதை உடனடியாக விற்க முடியாது, குழி கணக்கில் பதிய முடியாது என்கிற நிலையை உருவாக்கணும். அப்படி உருவாக்கினால்தான் புதுச்சேரி தப்பிக்கும். புதுச்சேரி எதிர்காலத்தில் வர தலைமுறைக்கு சோறு போடும். அவர் சோறு போட்டு நிலத்தை கூறு போட விடக்கூடாது. புதுச்சேரி அரசு இதில் தெளிவாக இருக்க வேண்டும். விவசாயிகளை வஞ்சிக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு தேவையான உதவிகள் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க உதவி செய்கிறது எல்லாமே இந்த மதுபான கூடங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்கிறாங்களே தவிர விவசாயிகளுக்கு எந்த விதமான உதவியும் செய்கிறதில்லை. இவங்க சிட்டுக்குருவி போன்ற சிறிய பகுதியான புதுச்சேரி இயற்கையோடு இணைந்து சிறகடிக்க வேண்டுமே தவிர விளைநிலங்களான சிறகுகளை இழந்துவிட அனுமதிக்க கூடாது என்பதே அங்குள்ள மக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.